12 சாங்ஸ் இன் யுவர் ஆல்பம்ல வந்துட்டு ஒவ்வொரு பாட்டுமே நம்ம பேசின மாரி ஒவ்வொரு ஜான்ரால இருக்கு. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்டல் விஷயம். இதுல உங்களுக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா நீங்க இம்ப்ரெஸ் ஆயி, இந்த மாரி கூட நான் பண்ணேன். இந்த இந்த ஆல்பம்ல இந்த விஷயமும் இருக்கு. இந்த ஒரு இன்ட்ரஸ்டிங் எலிமெண்ட் கூட நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ற விஷயம்னா என்னவா இருக்கும்? ஓகே. ஸோ இந்த ஆல்பம் வந்து அட் டிஃபரண்ட் இன்ஸ்டன்சஸ்ல கிரியேட் ஆன பாடல்கள். ஒவ்வொரு ஒவ்வொரு டைம்ல கிரியேட் பண்ணப்பட்ட பாடல்கள். அந்த பாட்டு கிரியேட் ஆன அப்புறம் நான் வந்து அது ஸ்பெஷலா ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். இது நல்லா இருக்கே! இது நல்லா இருக்கே! இது நல்லா இருக்கே! அந்த மாரி நல்லா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ண ஒரு 12 பாட்டு தான் வள்ளியம்மா பேராண்டி. இது எல்லாமே டிஃபரண்ட் சாங்ஸ் தான். எல்லாருக்கும் ஒரு இப்ப 12 பாட்டும் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்ப வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு பிடிச்சிருக்கு. இப்ப தான் எனக்கு புரியுது ஆடியன்ஸோட டேஸ்ட் என்ன அப்படின்றதே நான் இப்ப தான் ஆக்சுவலி இது என்னுடைய மறுபடியும் நான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ற மாரி தான் நினைக்கிறேன் வள்ளியம்மா பேராண்டிலேருந்து. திஸ் இஸ் மை ஓன் வேர்ல்ட் ஆஃப் மியூசிக். நான் ஒரு மியூசிக் வேர்ல்டுல இருக்கேன். எனக்கு இப்ப யாருமே சொல்லல, இப்படி எழுது, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்னு யாருமே சொல்லல.